15 வருஷத்துக்கு முன்பாக பெங்குவினை குறித்து ஒரு எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரி இந்த உலகம் முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. சோஷியல் மீடியா முழுவதும் ஒரு வைரலாக அந்த வீடியோ பரவிட்டு இருக்கு. என்கவுண்டர் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ரி நேம். த ஃபேமஸ் ஃபிலிம் மேக்கர் வார்னர் ஹெர்சோக் அப்படின்றது தான் அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோவை எடுத்திருக்கார். அந்த டாக்குமெண்ட்ரியில் பொதுவாக பெங்குவினோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு வீடியோவாக பதிவிட்டிருக்கிறார். ஸோ பொதுவாக இந்த பெங்குவின் ஒரு கூட்டமாக வாழும் ஒரு உயிரினம். அந்த கூட்டத்திலிருந்து ஒரே ஒரு பெங்குவின் தனியாக தன் எதிர இருக்கும் ஒரு மலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பெங்குவினை தன் எல்லா சுத்தி முத்தி இருக்கிற பெங்குவின் அது ஆச்சரியமாக பார்க்குற காரியம் இன்னைக்கு மிகவும் வைரலாக நீங்கள் எல்லாமே வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. இது ஆவிக்குரிய முறையில் நான் என்னன்னு நினைக்கிறேன்னா, ரோமன் எழுத சுவிசேஷம் 12:2 இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு நீங்க வேர் பிரித்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், மேலானவையை நோக்கி நம்ம ஓட வேண்டும். ஸோ அந்த பெங்குவின் கூட்டத்தில் வாழ்வதை போலத்தான் இன்றைக்கும் இந்த உலகத்துக்கு ஒட்டி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் நம்மளோட நோக்கம் ஒரு வேர் பிரிந்த ஜீவனத்தை நம்ம வாழ வேண்டும். எப்படி அந்த பெங்குவின் தன் கூட்டத்தை விட்டு அந்த எதிர்க்க இருக்கிற ஏறக்குறைய 100 கிலோமீட்டர் மைல் தூரத்தில் இருக்கிறோம் அந்த மலையை நோக்கி ஓடுகின்றதோ, அப்படியே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரோட இந்த வழிமுறைகளை நோக்கி நம்ம ஓட வேண்டும். நாமளும் ஒரு வேர் பிரித்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இந்த வீடியோ மூலியமாக நான் இந்த பதிவை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அந்த கூட்டமாக வாழும் அந்த பெங்குவினை இந்த உலகத்தின் மேன்மைக்கும் சிற்றின்பங்களுக்கும் நம்ம ஒப்பிடலாம். ஸோ அந்த கூட்டத்தை விட்டு ஒரு வேர் பிடித்த கிறிஸ்தவனாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஓட வேண்டும். எப்படி அந்த பெங்குவின் 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த மலையை எப்படியாச்சுன்னா ட்ரை பண்ணி ரீச் பண்ணோம் அப்படின்னு முயற்சித்ததோ, அப்படியே இன்றைக்கு நாமும் எப்படியாச்சுன்னா நம்மளோட இலக்கு பரலோகத்தை அடைய வேண்டும். பரலோகம் நம்மை தாண்டி 1000 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் நாம் எப்படியாச்சுன்னா அதை ரீச் பண்ண வேண்டும் என்று அந்த பெங்குவினை போல நாமளும் இன்னைக்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும். அப்படி வளர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே நம்மோட இலக்கு பரலோகத்தை ஒரு நாள் நிச்சயமாக நாம் அடைய முடியும். பிரைஸ் தி லார்ட்.